லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ராமர் கோயில் உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் அதில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பங்களிப்பும் உள்ளது. அவை என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோயிலில் கதவுகள் உள்ளிட்ட தச்சு பணிகளை தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் குழு ஒன்று மேற்கொண்டிருந்தது. மாமல்லபுரத்தில் இருந்து சென்ற ரமேஷ் என்பவர் தலைமையிலான 20 பேர் கொண்ட குழு ஒன்று அங்கேயே 6 மாதங்கள் தங்கியிருந்து மேற்கொண்டது. 6.2 ரிக்டர் நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கும் வகையில் ராமர் கோயில் அஸ்திவாரத்தை மிக வலுவானதாக அமைக்க சென்னை IIT நிபுணர்களின் ஆலோசனையும் கோரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமர் கோயிலில் ஒலிக்க உள்ள 650 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட கோயில் மணி தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உருவாக்கப்பட்டதாகும். ராமர் கோயிலில் பொருத்தப்பட மேலும் 42 மணிகள் நாமக்கல்லில் உள்ள பொறியியல் நிறுவனம் தயாரித்துள்ளது. இதை பெங்களூருவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கோயிலுக்கு அளித்துள்ளார். ராமர் கோயிலில் தினசரி பூஜைகளுக்கான வெள்ளி பொருட்களை சென்னையை சேர்ந்த தனியார் நகை நிறுவனம் காணிக்கையாக அளித்துள்ளது. கோயிலில் உள்ள கதவுகள் மரச்சிலைகளுக்கான தேக்கு மரம் மகாராஷ்டிர மாநிலம் தண்டகாரண்ய வனப்பகுதியில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளது. கோயிலின் பிரதான கதவு 12 அடி உயரம் 8 அடி அகலம் கொண்டதாக உள்ள நிலையில் அதில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தங்க கவசத்தை பொருத்தி தந்துள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலிலிருந்து தலா 25 கிராம் எடையுள்ள 1 லட்சம் லட்டுகள் சிலை திறப்பு விழாவென்று விநியோகிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற பளிங்கு கற்கள், கிரானைட் கற்கள் கோயில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. விழாவின் போது அட்சதை போன்றவற்றை தயாரிப்பதற்காக அரிசி மூட்டைகளை லாரிகளில் அனுப்பியுள்ளது சத்தீஸ்கர் மாநில அரசு. சிலை திறப்பு விழாவில் பயன்படுத்த 7000 மூங்கில் துண்டுகள் அசாம் மாநிலத்தின் காம்ரூப் மாவட்டத்திலிருந்து லாரிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. ராமர் கோயில் கட்டுமான வடிவமைப்பு முழுவதையும் குஜராத்தை சேர்ந்த சந்திரகாந்த் சோம்புரா என்ற பொறியாளர் மேற்கொண்டுள்ளார். கோயில் கருவறைக்குள் அமைக்கப்பட்டுள்ள சிலை கர்நாடக சிற்பி அருண் யோகிராஜ் செதுக்கியதாகும். சீதையின் தாய் வீடாக கூறப்படும் நேபாள நாட்டின் ஜனக்பூரிலிருந்து பாரம்பரிய முறைப்படி ஆயிரக்கணக்கான கூடைகளில் சீர்வரிசைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.